விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனி விலகி அப்படியே 5ஆம் இடத்துல சனியும் வரப்போகிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கடைசியில் தான், அடுத்த மாதம் தான் வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும். இப்போது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு ராசியை குருவார்க்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பாவராகி 8ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய தீமைகள்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் வருமானத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க விடுவார். வேலை செஞ்சால் கூட அதில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்காது. சம்பள உயர்வு, இன்னொன்று ஓட்டி பார்த்து போகக்கூடிய அமைப்புகள், நைட் ஷிஃப்ட்டு, பிடிக்காத ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக இங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வைக்கும். ஆனால் 5ஆம் இடம் வலுத்திருக்கே, 11ஆம் இடம் வலுத்திருக்கே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் வெற்றிகளை குறிக்கக்கூடியது, அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களை குறிக்கக்கூடியது. தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் 11ஆம் இடத்துல தான். 11ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் பார்க்கிறார். 11ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். இந்த குரு பார்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெண்ணின் காதல் கிடைக்க வேண்டும், ஒரு ஆணின் அருகாமை கிடைக்க வேண்டும், இவரை மடக்கணும் அவரை மடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு, முதல் 2 வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய அளவில் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே வெற்றியை பெறுவதற்கு உயரிய அமைப்புகளில் நல்ல விதமான ஒரு ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம். 5ஆம் இடத்துல உச்சகிரகம் பரிவர்த்தனை இருக்கிறதுனால எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் நல்லாயிருக்கும். லட்சியங்களை இப்போ தான் இது பண்ணுவீங்க. நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இந்த ஃபீல்டில் இருக்கணும், அந்த ஃபீல்டில் இருக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும் என்பது போன்ற லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இப்போது தான் உங்களுக்கு வருகிறது. எல்லா அமைப்புகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே திரும்பி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போதும், சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுவோம், உழைச்சது போகிறோம், 60 வயசாக போகுது, 50 வயசாகுது, பிள்ளைங்களோட சேர்ந்து இனிமேல் இதாக இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அனைத்து நிலைமைகள்லையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள்னு சொல்லுவேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய முன்னேற்றம் பெண்களுக்கு இப்போது இருக்கும். கணவர் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல மாதம்.